Hello dear students, welcome back to TN English channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ் லெசன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா இந்த லெசனோடைய பேராகிராஃபை பார்க்க போறோம். யூஸ்வலா பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க, இல்லை அது படிக்கிறது கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் தேடினீங்கன்னா ஒரு 5 or 6 பாயிண்ட்ஸில் இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் வரும். ஸோ அந்த மெட்டீரியல் அந்த 5-6 பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு பேராகிராஃப் எதுனா நமக்கு ஃபுல் மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. பட் இந்த வீடியோவில் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கேப்பை பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? 15 பாயிண்ட்ஸில் ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இந்த 15 பாயிண்ட்ஸையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். அந்த மாதிரி நான் உங்களை மெமரைஸ் பண்ண வச்சுருவேன் கண்டிப்பாக. சரிங்களா? அப்படி மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பேராகிராஃபாக எழுதக்குள்ள உங்களுக்கு 1 or 1.5 pages depends upon your handwriting and your spacing அதை பொறுத்து வரும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு 1.5 page or 1 pageக்கு நீங்கள் அழகாக கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இந்த பேராகிராஃபை சிம்பிள் வேர்ட்ஸை வச்சு எழுதுனீங்க அப்படின்னா அஷ்யூர்டாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் 100% உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் பாருங்க. ஜஸ்டிஃபை த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. இப்போ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த பேராகிராஃப் கொஸ்டினுக்கு சப்ஹெட்டிங்ஸ் போட்டு நிறைய பேர் எழுதுவோம். சப்ஹெட்டிங்ஸ் போட்டு தான் எழுதணுமா அப்படின்னா நிச்சயமா தேவையில்லை. பிகாஸ் உங்ககிட்ட வந்து எஸ்ஏ கேட்கல, இது வந்து பேராகிராஃபாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ பேராகிராஃப்க்கு நம்ம வந்து சப்ஹெட்டிங்ஸ் போட தேவையில்லை. ஸோ 1 or 1.5 pages வர மாதிரி நீங்கள் எழுதினாலே போதும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3-4 பேராகிராஃப் வர மாதிரி நான் ஒரு பேரா வந்து கொடுத்துருக்கேன் 5 மார்க்ஸுக்கு. இது அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா சிம்பிள் சென்டென்சஸில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம எழுதணும்னா கண்டிப்பாக வந்து 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். இப்போ இதை வந்து ஈஸியாக இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? அது ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு போயிடலாம். பட் இதை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் பிரேக் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் இப்போவே வந்து மெமரைஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி நான் 15 பாயிண்ட்ஸாக பிரேக் பண்ணி கொடுத்துருக்கேன். சரி, இப்போது அதை பார்த்துடலாம். இப்போது இந்த 1.5 பேஜுக்கு நான் வரும்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் காமிச்சேன் இல்லையா, அதை தான் 15 பாயிண்ட்ஸாக 15 சிம்பிள் பாயிண்ட்ஸாக பிரேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 15 பாயிண்ட்ஸை நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இப்போவே வந்து படிச்சிங்கன்னா மெமரைஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ பார்ப்போம். கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படின்ற டைட்டில் இந்த ஸ்டோரிக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். த டைட்டில் த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ரிமைன்ஸ் மோர் ஆப்ட் டு த ஸ்டோரி ரிட்டன் பை ஏஜே க்ரோனின். அதாவது ஏஜே க்ரோனின் எழுதின இந்த ஸ்டோரிக்கு இந்த டைட்டில் ரொம்ப சூட்டபிளாக இருக்குது, ஆப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் சூட்டபிள் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ த டைட்டில் ரிமைன்ஸ் ஸோ ஆப்ட் டு த ஸ்டோரி ரிட்டன் பை ஏஜே க்ரோனின். செகண்ட் பாயிண்ட்டு, த மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி நிக்கோலா அண்ட் ஜக்கோபோ ஆக்ட் மோர் லைக் மெச்சூர் ஜென்டில்மேன். அப்போது இந்த மெயின் கேரக்டர்ஸ் நிக்கோலாவும் ஜக்கோபோவும் ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிறாங்க, அதனால தான் இந்த ஸ்டோரியை வந்து டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனான்னு சொல்கிறோம் அப்படின்னு இந்த பாயிண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரெண்டும் இன்ட்ரோடக்டரி பாயிண்ட்ஸாக நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஸ்டோரியை கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வரலாம்? ஃபஸ்ட்டு, நிக்கோலா அண்ட் ஜக்கோபோ வேர் பிரதர்ஸ். நிக்கோலா அண்ட் ஜக்கோபோ வேர் பிரதர்ஸ். இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். த நரேட்டர் ஃபர்ஸ்ட் மெட் தெம் இன் வெரோனா வேர் தே சோல்ட் ஸ்ட்ராபெரிஸ். ஃபஸ்ட்டு அந்த நரேட்டர் மீட் பண்ணக்குள்ள அவங்க ஸ்ட்ராபெரிஸ் வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 2 பேருமே பிரதர்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். த நரேட்டர் ஃபர்ஸ்ட் மெட் தெம் இன் வெரோனா. ரெண்டாவது நரேட்டர் எப்போ மீட் பண்ணுறாரு? அவங்க ஸ்ட்ராபெரிஸ் விற்கக்குள்ள. நெக்ஸ்ட்டு, தே வேர் வெரி பொலைட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். அடுத்த பாயிண்ட், அவங்க ரொம்ப பொலைட்டாக இருந்தாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தாங்க. இந்த நரேட்டர் வந்து அவங்கள மீட் பண்ணக்குள்ள இந்த பசங்க ரொம்ப பொலைட்டாக அவர்கிட்ட பேசியிருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்காக தெரிவாங்க. நெக்ஸ்ட், லேட்டர் த நரேட்டர் saw them doing many other jobs like polishing shoes, selling newspapers, guiding tourists and running errands. அதுக்கப்புறம் நரேட்டர் அடுத்த வாட்டி அவங்கள பார்க்கக்குள்ள அவங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு இவர் பார்த்து தெரிஞ்சுக்கிறார். என்னென்னா ஷூஸ் பாலிஷ் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர்ஸ் விற்கிறாங்க, டூரிஸ்ட்டை வந்து கைடு மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரன்னிங் எரண்ட்ஸ். ரன்னிங் எரண்ட்ஸ்னால் எல்லா சில்லற வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க. யார் எந்த வேலை சொன்னாலும் காசு தருவாங்கன்னா அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, பொருட்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த நரேட்டர் வாஸ் இம்ப்ரெஸ்ட் பை தர் ஹார்ட் ஒர்க். இப்போ நரேட்டர் இதை பார்த்து என்ன ஆயிடுறாரு? இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஹி வாஸ் சர்ப்ரைஸ் தட்
தே நெவர் ஸ்பெண்ட் மணி ஆன் தெம்செல்வ்ஸ். அவங்க வந்து தங்களுக்காக செலவு பண்ணிக்கவே மாட்றாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து அப்படியே அந்த பழைய ட்ரெஸ்ஸு, க்ளோத்ஸ்லாம் வந்து நீட்டா இல்ல. அதனால இவங்க இவ்ளோ சம்பாரிக்கிறாங்களே, ஆனா இன்னுமே வந்து அந்த பசங்க அவங்களுக்காக செலவு பண்ண மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறார். ஸோ இதுவரைக்கும் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த செகண்ட் பேராகிராஃபா குடுத்துருப்பேன். சரிங்களா? இப்போ நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ வந்து பிரதர்ஸு. 2வது பாயிண்ட் பாருங்க. நரேட்டர் வந்து அவங்கள வெரோனால ஃபர்ஸ்ட் மீட் பண்ணக்குள்ள அவங்க ஸ்ட்ராபெர்ரிஸ் விக்கிறாங்க. 3வது பாயிண்ட்டு அவங்க பொலைட்டா, ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்காங்க. 4வது அவங்க மத்த வேலைகள் லைக் என்னன்னா பாலிஷிங் ஷூஸ், செல்லிங் நியூஸ் பேப்பர்ஸ், கைடிங் டூரிஸ்ட் அண்ட் ரன்னிங் எரண்ட்ஸ் இதெல்லாம் பண்றத நரேட்டர் பார்க்குறாரு. அடுத்தது நரேட்டர் வந்து இவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இன்னமும் அவருக்கு ஆச்சரியமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மணியை வந்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் இப்போ தான் அடுத்த மெயின் இன்சிடென்ட் வருது. என்ன ஆகுது? ஒரு நாள் ஜக்கோபோ நரேட்டரை வந்து ஒரு ரைடு கூட்டு போக சொல்லி சொல்கிறான். ஓகேவா? ஜக்கோபோ கேட்பான் இல்லையா, நாளைக்கு வந்து எங்களை காலையில் வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் ஒரு வில்லேஜுக்கு போகணும், எங்களை கூப்பிட்டு போகிறீங்களா, ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்களா, உங்கள் காரில் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு. த நரேட்டர் ட்ரோவ் தெம் டு அ வில்லேஜ் அண்ட் தே ரீச்டு எ ஹாஸ்பிட்டல். அப்போ நரேட்டர் வந்து அவங்கள காரில் கூப்பிட்டு போகிறாரு. அவங்க ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலை ரீச் பண்ணுறாங்க. The boys asked the narrator to wait outside, but he followed them. அவங்க வந்து உள்ள வர வேணாம், அவரை வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு தான் அந்த பசங்க போவாங்க. பட் ஆனா என்ன பண்ணுவாரு, இவர் வந்து இங்க என்னதான் பண்றாங்க இந்த பசங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில போய் பார்க்கலான்னு அவங்கள ஃபாலோ பண்ணி போவார். அப்போ அங்கே தான் போய் அவர் பார்ப்பாரு. த நரேட்டர் ஃபவுண்ட் தட் த பாய்ஸ் சிஸ்டர் லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். அப்போ வந்து அவங்க அப்பதான் அந்த நரேட்டர் கண்டுபிடிப்பார் என்னன்னா, அந்த பாய்ஸோட சிஸ்டர் லூசியா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்து டியூபர்குலோசிஸ்ல வந்து சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரிய வரும். அப்போ அதுலேருந்து அவர் தெரிஞ்சுப்பாரு, த பாய்ஸ் ஸ்பெண்ட் தேர் என்டையர் ஹார்ட் ஏர்ன்ட் மணி ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் தர் சிஸ்டர். அவங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு பைசாவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சிஸ்டரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, தே கெப்ட் திஸ் அஸ் சீக்ரெட் பிகாஸ் தே டிட் நாட் வாண்ட் டு பி சிம்பத்தைஸ்டு வித். அப்போ இதை வந்து அவங்க ரகசியமாகவே அந்த பசங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, தங்களை பார்த்து யாருமே சிம்பத்தைஸ் பண்ணக்கூடாது, பரிதாபப்படக்கூடாது. இவங்க வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பரிதாபம் எனக்கு தேவையில்லை, என்னோட உழைப்புக்கான வெகுமதி கிடைச்சா போதும், அதை வச்சு எங்களுடைய சிஸ்டருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குறோம் அப்படின்னு இந்த 2 பாய்ஸுமே அப்படி நினைக்கிறாங்க. ஸோ இதனால தான் திஸ் மேக்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் their லவ், செல்ஃபிஷ்னஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் ஆர் பியாண்ட் their ஏஜ் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் ட்ரூ ஜென்டில்மென். இப்போ இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். இது மூலயமா என்ன தெரிய வருது, அவங்களுடைய லவ், செல்ஃபிஷ்னஸ், சாக்ரிஃபைசஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய வயதுக்கு மீறினதாக இருக்குது. ஓகேவா? சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்க வந்து தே ஆர் ட்ரூ ஜென்டில்மென் அப்படின்றது நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த 15 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து எழுதுனீங்கனாலே போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் பேராகிராஃபாக இதை பார்க்குறதுக்கு 15 பாயிண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். பட் நீங்கள் எழுதி பாருங்கள், கரெக்டான ஸ்பேசிங்லாம் கொடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா இது வந்து 1 to 1.5 பேஜஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.